சிவசிவ திருச்சிற்றம்பலம். ஆசிரியரை ஏன் மதிக்க வேண்டும்? இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 287 பாடலில் அருளியுள்ளார்கள். இப்பாடலை காண்போம். எதிர் உத்தரமும் இசைப்பாரும் இளைத்த பருவம் என எண்ணி பிதிரும் அவரும் எதிரியரால் பிழை வந்துரினும் பிணி உறினும் புதல்வர் தமையும் மனை தனையும் பொருந்தும் சுற்றத்தவர் தமையும் பதரே என்ன அவமதியை பண்ணும் அவரும் பரிவு அறவே என்பதாகும். இப்பாடலில் வரும் எதிர் உத்தரம் என்றால் எதிரான மறுமொழி என்று பொருள். இளைத்த பருவம் என்றால் வறுமை நிலை, பிதிரும் என்றால் விலகும், பிழை என்றால் சிறுமை தாழ்வு என்று பொருள். பிணி என்றால் நோய், உறுதல் என்றால் அடைதல், பதர் என்றால் அற்பம், உள்ளீடு இல்லாத நெல் என்று பொருள். பரிவு என்றால் அன்பு அருள் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். ஆசிரியர் உத்தரவுக்கு அமைந்து நில்லாமல் அவர் மொழிக்கு எதிர்மொழி உரைப்பவர்களும் அவர் வறுமையுற்றபோது அவருக்கு உதவாமல் விலகிச் செல்பவர்களும் அவருடைய உறவினரால் அவர் சிறுமை அடைந்த போதும் நோய் அவரை வருத்திய போதும் அத்துன்பங்களில் இருந்து அவர் மீட்சி பெற உறாமல் ஒதுங்குகின்றவர்களும் ஆசிரியருடைய மகன் மனைவி பெற்றோர் முதலியவர்களை சிறிதும் இரக்கமின்றி மிக அற்பமாக கருதி இகழ்கின்றவர்களும் சிவாகம குருவை பழித்தவர்களுக்கு ஒப்பாவர். திருச்சிற்றம்பலம்.